அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன 2-3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசை என்பது வயதாக குறையுமா அதிகரிக்குமா அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2வது, நம் குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்திருக்கிறோம். நல்லதை சொல்லி வளர்த்துருக்கோமா, இல்லை தவறான விஷயங்களை சொல்லி வளர்த்துருக்கோமா, அவர்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி நாம் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு எப்படி வடிவமைச்சவங்க எப்படி வடிவமைச்சாங்க, இப்போ நம்ம அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி கற்றுக் கொடுத்துருக்கோம், வருங்காலத்தில் அவர்கள் எப்படி கற்றுக்க போகிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த வயதானவர்களுக்கு இந்த ஆசை என்பது குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆசை என்பது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆசை என்பது மனம் சார்ந்தது. இந்த மனம் என்ன பண்ணும், எண்ணங்கள் வழியாக நிறைய கற்பனைகளை வளர்த்துக்கும், ஆசைப்படும். எதெல்லாம் மனிதனுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் ஆசைப்படும். ஆசைப்படுவது தான் அதோடைய வழக்கமும். அதுக்கப்புறம் சில விஷயங்களில் அறிவை கொண்டு ஆலோசித்து, இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இதனால் பிரச்சனை வருமா, இது நம் ஆசைப்படுவது சரிதானா அப்படின்னு சில நேரங்களில் சிந்திக்கும், யோசிக்கும். நிறைய நேரங்களில் சிந்திக்காது. ஆசைப்படும்போது அதை அனுபவிக்க வேண்டும் என்றே அது முயற்சிக்கும். அப்போ மனம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சமாக ஆசையை அனுபவிக்க தான் அது நினைக்கும். குறைந்தபட்சமாக அறிவை கொண்டு ஆலோசித்து அது தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஆலோசிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது மிக மிக குறைவாக இருக்கும் மனிதர்களை பொறுத்தவரையில். இப்படி இந்த மனிதர்கள் தனக்குள் ஆராயும் பொழுது வயதாக ஆசை குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னால், இந்த ஆசை என்பது மனசுக்கு தான். மனம் ஆசைப்பட்டுருச்சுன்னா அதை நிறைவேற்றிக்கிறது எப்படி நிறைவேற்றும் அப்படின்னு கேட்டிங்கனால், எண்ணங்கள் வழியாக அதை சிந்தித்து சில நேரங்களில் கற்பனை செய்து கொண்டு அதன் வாயிலாக நடக்கும் விஷயங்கள்லாம் இருக்குது. கற்பனை அல்லாமல் இந்த எண்ணங்கள், இந்த மனம் ஆசைப்பட்டதை எது மூலயமா அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த உடல் மூலமாக தான் அனுபவிக்க முடியும். இப்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸு ஏதோ ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறோம், மனம் ஆசைப்படுது, அந்த உடல் தானே, நாக்கு தானே அதை நிறைவேற்றுது, சுவையை அறியுது, அது முழு தன்மையும் உடம்பு தான் அதை அனுபவிக்குது. அதை அனுபவித்தவுடன் மனம் திருப்தி அடைந்து விடுகிறதா அந்த ஒரு விஷயத்தில். நான் ஒரு தடவை அந்த ஜூஸை குடிச்சிட்டேன், குடித்த உடனே அதுக்கு அப்புறம் அந்த ஜூஸை அது குடிக்காமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அந்த ஜூஸை குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிது. எப்பப்பெல்லாம் அதற்கு தேவையோ, எப்பப்பெல்லாம் ஆசைப்படுதோ அப்பப்பெல்லாம் அதை என்ன பண்ணுது, அதை அனுபவிக்கணும்னு நினைக்குது. அப்போ ஒரே தடவையில் திருப்தி அடையும் விஷயமாக மனசுங்கிறது இல்லை.
இப்போ நம்ம அத்தியாவசிய தேவையான உணவை பற்றி பேசலை. இந்த உணவுங்கிறது நமக்கு தேவை, அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த வயதானவர்களுக்கு இந்த ஆசை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயதானாலும் அவர்களுடைய மனம் அப்படியே தான் இருக்கும். ஒரு சில பேர் தன்னை வயதானவர்களாக குறைந்தபட்ச பேர் நினச்சிப்பாங்க. நிறைய பேர் தன்னை இளமையாகவே நினைத்து கொள்வார்கள். நாம் எப்படி சிறு வயதில் இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏன் என்றால் அது மனம் சார்ந்தது. ஆசை என்பது மனம் சார்ந்தது. அதை அனுபவிக்கணும்னா உடல் தேவை. அதே மாதிரி இந்த மனமாகப்பட்டது தன் ஆசைப்படும் விஷயங்களை எல்லாம் நம் இறுதி காலகட்டம் வரையிலும் அதை அனுபவிக்காமல் அது போகாது. அந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அடிமனதில் அந்த ஆசையோட தாகம் இருந்து கொண்டே இருக்கும். அது எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆசைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் ஆசைப்பட்டு விட்டால் அது வயதானாலும் சரி வயதானாலும் சரி அதை அனுபவிக்கணும்னு தோணும். வயதிற்கும் ஆசைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்னும் கேட்க போனால், இந்த சிறு வயதில் நாம் ஆசைப்பட்டோம் இல்லையா, சிறு வயதில் நாம் எப்படிலாம் நடந்துக்கிட்டோமோ, வயசாக அந்த சிறு வயதில் எதையெல்லாம் நம்ம செஞ்சோமோ அதெல்லாம் செய்ய தோணும் வயதானவுடன். ஏனென்றால் வயதானவுடன் பணி சுமை என்பது இருக்காது. அதிகபட்சமாக ஓய்வில் இருப்பார்கள். ஒரு சில பேர் ஓய்வில் இருப்பாங்க, ஒரு சில பேர் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ரிட்டையர் ஆனாலும். அப்போ தன்னுடைய ஆசைகள் எல்லாம், சின்ன வயது ஆசைகள் எல்லாம் அதை நிறைவேற்றிக்கொள்ள நினைக்கும் வயதானவுடன். சின்ன குழந்தைங்க மாதிரி வயசானவங்க சின்ன குழந்தைங்க மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க. நீங்கள் வயதானவர்களோட பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு 40-50 வயது மதிக்கத்தக்கவர்கள், இல்லை 30 வயது, அவர்களுக்கு முதியவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சில பேர் பையை கட்டி வைத்த கட்டி தான் பிள்ளைங்கள்லாம் வளர்ப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்கள் நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க வசதியாக இருப்பாங்க. ஆனால் சின்ன வயசில் அவங்க நிறைய விஷயங்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இதில் ஆசைகளில் தேவையான ஆசை இருக்குது, தேவையற்ற ஆசை இருக்குது. நீங்கள் தேவையான ஆசைகள்லாம் நிறைவேற்றுங்க. தேவையற்ற ஆசைகள்லாம் இருக்குது, அதுவும் ஆசை தானே. எல்லா ஆசையும் இந்த மனம் என்ன பண்ணும், மனம் அதை நோக்கி தான் பயணம் பண்ணும். அதை பொறுத்தவரையில் தேவையான ஆசை தேவையில்லாத ஆசையை பற்றிலாம் ஆலோசிக்காது. ஆசையை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதற்கு இருக்கும். இப்படி சில வயதானவர்கள் தன்னை இளமையாக நினைத்து, மனதளவில் இளமையாக நினைத்து கொண்டாலும் உடல் அளவில் செயல்பட முடியாது. ஆகவே தன் ஆசையை கட்டுப்படுத்தி கொள்வார்கள். இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த உலகம் ஒரு கட்டமைப்பை கட்டமைத்து வைத்திருக்கிறது. அந்த உலகத்திற்கு பயந்து, உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு பயந்து தன் ஆசைகளை நிறைய பேர் கட்டுப்படுத்தி கொள்வார்கள். சில பேர் கட்டுப்படுத்த முடியாமல் செய்பவர்களும் உண்டு. அதில் நல்லதும் அடங்கும், கெடுதலும் அடங்கும். அதை சார்ந்து அவர்கள் பிற்காலத்தில் அனுபவிப்பார்கள், அதை சார்ந்த பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும். ஆனால் வயதானால் ஆசை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. ஆசை அதிகரிக்குமே தவிர குறையாது. ஆசை என்பது மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது அல்ல. அதை அனுபவிக்கணும்னா உடல் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிள்ளைகள் வயதானவர்களுடைய ஆசைகளை அவர்கள் சின்ன வயசில் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்களை வற்புறுத்தி கேட்டு
அவர்களுடைய நண்பர்களை கேட்டு அவர்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றினீர்களே ஆனால் அவர்கள் மிகுந்த சந்தோஷப்படுவார்கள். அப்படி ஆசையை நிறைவேற்றுங்கள். தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு அதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்காது. ஏனென்றால் ஒரு குழந்தையை வளர்த்ததோட தன்மையும் பெற்றதோட தன்மையும் திரும்பி அவங்களுக்கு பிரதிபலனாக நம்மளால் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு குழந்தைங்க சிந்திச்சாங்கன்னா கொடுக்கவே முடியாது. அவ்வளோ நன்மைகளை அவங்க செஞ்சுருப்பாங்க. ஒரு விஷயம், தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் அம்மாவுக்கு, பக்கத்து வீட்டில் ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு தனக்கு பிடிச்சிருந்தாலும் தன் நாவை அடக்கி அந்த உடலை அடக்கி தன் குழந்தைகளுக்காக அதை எடுத்து வைப்பார்கள். அவர்தான் யார்? அம்மா. அப்பா யார் அப்படின்னால் தனக்கு பைக்கில் போகிறதுக்கோ நீண்ட பயணம் போகிறதுக்கோ நம்ம டூர் போகிறதுக்கோ சுற்றுப்பயணம் செல்வதற்கோ எல்லோருக்கும் ஒரு பிடித்தமான விஷயம்தான். வெளிநாடுகளை சுற்றுவது என்பதும் வெளியூர்களை பிடித்த ஊர்களை போய் பார்ப்பது என்பதும் எல்லோருக்கும் பிடித்தது தான். மனம் ஒரு நேரங்களில் சரியில்லை என்றால் நாம் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு நாம் சுற்றுலா செல்வது என்பது ஒரு சரியான விஷயம். சரியான சுற்றுலாவாக செல்ல வேண்டும். அங்கே போனால் நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி சுற்றுலாவாக இருக்கணும். அங்கே போனால் நம்ம கஷ்டப்படுற மாதிரி சுற்றுலாவாக இருக்கக்கூடாது. ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சுற்றுலா போவது என்பது ஒரு சரியானது தான். அப்படி சின்ன வயதில் அவர் அனுபவிக்காத அந்த சுற்றுலாக்களை அவர்களுக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் அவர்களை அழைத்து செல்வது ஒரு சரியானதாக இருக்கும். ஏனென்றால் அவர் சின்ன வயசில் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ டூர்லாம் போயிருக்க மாட்டார். தான் குழந்தைங்களை போகணும் அப்படின்னு அனுமதித்து போயிட்டு வர சொல்லி பணத்தை சேமித்து கொடுக்குற பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் வயதானவுடன் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளை பிறந்த உடனே அந்த பாரம் காரணமாக இல்லை சில மனைவிமார்கள், நல்ல மனைவிமார்கள்லாம் அமைஞ்சிருவாங்க. அந்த மனைவிமார்கள்லாம் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட நல்ல மனைவிலாம் சில பேருக்கு அமையிறது வழக்கம். ஆனால் நீங்கள் வயதானவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறீங்க இல்லையா, உங்களுக்கு அவர் பாரமாக இருக்காங்கன்னு சேர்த்து விடுறீங்க இல்லையா. ஆனால் ஒருபோதும் பெற்றோர்கள் தன் குழந்தையை பாரமாக இருக்கிறது என்று சிறுவர் பள்ளியில் அவர்கள் சேர்த்ததே கிடையாது. நீ கேட்க போனால் தன் குழந்தையை ஒரு தாயும் தகப்பனும் எப்படி வளர்ப்பான் என்று கேட்டால், அவனுடைய ஒரு கோழி எப்படி ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் தன் சிறகை அதை விரித்து அதை பாதுகாப்பாக கட்டமைத்து கட்டி பிடிச்ச மாதிரி அணைத்து எப்படி பாதுகாக்கிறதோ அப்படி ஒவ்வொரு குழந்தையும் தாய் தந்தையர்கள் அப்படி தான் பாதுகாப்பார்கள். நிறைய பேருக்கு தெரியாது, தந்தை எப்போதுமே நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணுவார். வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாருனால் அதில் 1000 காரணங்கள் இருக்கும். உங்கள் பாதுகாப்புக்காக அவரே வரணும் அப்படின்னு நினைப்பார். எதுக்காகனா நம் குழந்தைகள் தவறான விஷயங்களை செய்துவிடக்கூடாது, தவறான வழியில் போகிறதுக்கு நாமளே வழிவகுக்கக்கூடாது அப்படின்றதில் அவங்க மிக கவனமாக இருப்பாங்க. அது நமக்கு புரியாது. நிறைய குழந்தைகள் தன் தந்தையர்களை அடக்கி ஆள்பவர்களாகவே இவர்கள் அவங்கள பார்ப்பாங்க. ஆனால்
அது அப்படி கிடையாது. அவர்கள் உங்களுடைய பாதுகாப்பிற்காகவே நிறைய விஷயங்களை அவர்கள் புறக்கணிப்பார்கள். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது நம் தந்தையாகி நம் குழந்தைகள் அந்த விஷயத்தை செய்யக்குள்ள தான் அதெல்லாம் நமக்கு புரியும். இப்போ இந்த தாய் தந்தையர் என்பவர் தெய்வத்திற்கு சமம் என்று கூறுவது உண்டு. ஆனால் கடவுள் வேற, தெய்வம் வேற. இப்போ இந்த தாய் தந்தையரை சிறு தெய்வங்கள் என்று நம் முன்னோர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏனென்றால் எந்த கடனை வேண்டுமானாலும் நம்மளால் கொடுத்து விட முடியும். இந்த தாய் தந்தையருடைய கடனை நம்மளால் கொடுக்க இயலாது. அதை திருப்பி கொடுக்கும் பாக்கியம் கடைசி இறுதி வரை ஒரு தாய் தந்தையரை பாதுகாக்கும் தன்மை, பாதுகாப்போடு வைத்திருக்கும் பிள்ளைகள் ஒரு சிலருக்கே வாய்க்கிறது. நிறைய பேருக்கு வாய்ப்பதே இல்லை. தாய் தந்தை இல்லாதவர்கள் தனக்கு தாய் தந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடை அவர் சாப்பிடலையே, அவர் வாழ்க்கையில் நமக்காக எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்துருப்பார், அவரை நல்லா வாழ வைக்கணும், நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. தான் ஒரு பெரிய வீடு கட்டிடுவான், நல்லா வசதியாக வாழ்வான் பையன். அந்த பையன் தந்தை இல்லாத பொழுது தன் தந்தையை இது மாதிரி ஒரு வீட்டில் உட்கார வச்சு அவருக்குரிய சௌரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு தவிக்கிற குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இல்லாதவர்களுக்கு தான் தெரியும். தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு அதை மாதிரி பாக்கியம் கிடைப்பதில்லை. சில பேருக்கு கிடைத்தும் அதை பயன்படுத்தாமல் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் நபர்கள் இன்னும் இருக்கதான் செய்கிறார்கள். நீங்கள் 1000 முதியோர் இல்லத்தில் 1000 வசதி இருந்தாலும் சரி, என்ன ஏசி போட்டு நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி, ஆனால் அவர்கள் தன்னுடைய மகளிடமோ மகனிடமோ இருப்பதற்கு தான் அவர்கள் விருப்பப்படுவார்கள். அது மட்டுமின்றி பேர குழந்தைகளோடு அவர்கள் விளையாடுவதற்கும் அவர்களை அரவணைப்பதற்கும் தான் அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அவருடைய நினைவுகள் எல்லாம் கடைசி நேரங்களில் தன் பேர குழந்தையை சார்ந்தே இருக்கும். ஏனென்றால் தன் மகனுக்கு கொடுக்கக்கூடாத விஷயங்களை தன் பேர குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த தாய் தந்தையர்கள் அனைவரும் இந்த முதியோர் இல்லத்திற்கு தன் மகன்கள் அவர்களை கொண்டு விடாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய இறுதி காலகட்டம் வரையில் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய இறப்புக்கு அப்புறம்தான் அந்த சொத்து அவர்களுக்கு போய் சேரும் அளவிற்கு நீங்கள் உயிலை இல்லை பத்திரங்கள்லாம் எழுதிடணும். அப்படி எழுதினால்தான் சில மருமகள்களுக்கு சில பேருக்கு அது புரியும், இல்லை சில மருமகன்களுக்கு புரியும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருக்கும் உணர்வு என்பது ஒன்றுதான். நான் ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி இன்றைய மருமகள் நாளைய கிழவே தான் ஆக போகிறான். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை இருக்கு இல்லையா? ஒரு ரோஜா பூக்கும் பொழுது முதியோரை பார்த்து சிரிப்பது உண்டு. அந்த ரோஜா சாயந்தரம் ஆன பிறகு அது உதிர்ந்து கீழே விழுந்து இறப்பதுண்டு. அதற்கும் வயதாகும் என்பது அந்த ரோஜாவுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்படின்ற மாதிரி இந்த மருமகளாக இருந்தாலும்
மருமகன்களாக இருந்தாலும் வயதானால் உங்களுக்கும் அதே நிலைமைதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொன்ன மாதிரி வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். இந்த பாவம் புண்ணியங்களில் இருந்து நாம் செய்யும் நல்ல செயல் கெட்ட செயலில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும், கெடுதல் செஞ்சிங்கன்னா கெடுதல் நடக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு தவறான விஷயம் நடந்துருச்சுன்னா ஆத்திரமும் ஆதங்கமும் வருது. ஆனால் அது நாம் எந்த தவறு செய்ததனால் அது நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்தீர்களேயானால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட இரகசியங்கள் எல்லாம் நிறைந்தது தான் இந்த உடலும் மனமும் அறிவும் ஜீவனும் பிரபஞ்சமும். இப்படிப்பட்ட இரகசியங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. நான் ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கும் மனிதர்கள் நமக்கு தெரியாத விஷயத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இறுதி காலகட்டம் வரைக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அதை மாதிரி அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உடைக்கும், அந்த நம்பிக்கையை உடைக்கும் போது தான் அவர்களை பற்றி நீங்கள் உணர்வீர்கள். அந்த நம்பிக்கையை உடையாத வரையிலும் அந்த நம்பிக்கை அவர்கள் மீதே உண்மையாகவே இருக்கும். அவர்கள் உடைத்த போது அது பொய்யாக மாறிவிடும். அதனால தான் இந்த நம்பிக்கை என்பது உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல. அதை யார் மீது வைத்திருக்கிறோமோ அவர்களை சார்ந்தே உண்மையாகவும் இருக்குது பொய்யாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருப்போம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை எல்லாரையும் சந்தேகத்தோடு தான் நீங்கள் பார்க்கணும். அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கட்டும், நல்லவர்களாக இருந்தால் சந்தோஷம். ஆனால் கெட்டவராக மாறிட்டார்னா இப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போய்விடும். எப்போதுமே சித்தர்களுடைய பார்வை மகான்களோட பார்வையும் ஒரு விதமான சந்தேகத்தோடு இருக்கும். யாரையும் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மனிதனுடைய மனநிலை அவர்களுக்கு சரியாக புரியும். அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மனிதர்களோட மனம் சரியாக இருக்குமே ஆனால் இந்த உலகம் இந்த நாடு மிக விரைவில் திருந்தி இருக்கும். ஒரு நல்லது சொன்னால் அதை கேட்கும் அளவிற்கு இந்த மனித கூட்டம் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள்? ஒரு பிரச்சனையோட ஆணி வேரை நாம் கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். அப்படி இங்கு ஆணி வேரை கண்டுபிடித்து சரி செய்யும் அளவிற்கு நுட்பமான மனிதர்களோ நுட்பமான ஆட்களோ கிடையாது, நுட்பமான சமூகமோ கிடையாது. இப்போ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த வயதானவர்களை இந்த பிள்ளைகள் மிகவும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளணும். அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றணும். இப்படி தான் வயதானாலும் இந்த வயதானவர்களுடைய ஆசை என்பது குறையாது. இன்னும் கேட்க போனால் அதிகமாகுமே தவிர குறையாது. அது சில சமுதாய கட்டமைப்பினால் சில காரணங்களினால் அது தன் ஆசையை கட்டுப்படுத்தி கொள்ளும். அப்படிதான் இருக்குமே தவிர அந்த ஆசையை எப்பொழுதும் ஒருபொழுதும் இளமையாக இருந்தாலும் முதுமையாக இருந்தாலும் குறைக்காது. அந்த ஆசையை சார்ந்த அனுபவங்கள் வேண்டுமானால் இருக்கும், ஆனால் அந்த ஆசை குறையாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வயதானவர்களுடைய ஆசைங்கிறது இப்படி இருக்குது இல்லையா? இப்போ நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளோட வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம குழந்தையாக இருப்போம். நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம் பெற்றோர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை இந்த சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களும் சிறு வயதாக இருக்கும் பொழுது நாம் தாய் தந்தையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களும்
சரியாக இருந்திருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகவே அமைகிறது. நம்மளுடைய உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு சரியானதை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? நாம் சிறு குழந்தையாக சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு காலையில் நம் தாய் தந்தையர்கள் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க. அப்போ இந்த டீ கொடுக்கறதுங்கிறது சரியானதா அப்படின்னா அது சரியானது அல்ல. அப்போ அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? சுக்குமல்லி, அது மாதிரி சுக்குமல்லி டீ அதை மாதிரி கொடுக்கலாம். இந்த டீ தூள் இருக்கு இல்லையா, இந்த டீ தூளில் பலவிதமான நச்சுத்தன்மைகள் கலக்கப்படுகின்றன. இப்போ இந்த பிஸ்கட் கொடுக்குறாங்க, இந்த சுவைக்காக நிறைய விதமான உப்புகள் சேர்க்கப்படுகின்றன. சுவைக்காக உப்புகளும் கெமிக்கல், அந்த சுவைக்காக நச்சு பொருள்கள் சிலவைகள்லாம் கலக்கப்படுகின்றன. அப்படி என்றால் அந்த நச்சு பொருள்களை நாம் குழந்தைக்கு கொடுப்பது என்பது சரியானதாக அமையுமா அப்படின்னால் அது சரியானது அல்ல என்பதுதான் நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு பேஸ்ட் கொடுத்து பழக்கப்படுத்துகிறோம், அது சரியானதா? அது சரியில்லாதது. அதிலே கெமிக்கல் இருக்குது, வயிற்று புண்ணு வரும். பல்பொடி என்பது நமக்கான ஒரு பல் துலக்குவதற்கான ஒரு வழிமுறை, பல் பசை என்பது அல்ல. அப்போ நம் தந்தையர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? இதை தான் கற்றுக் கொடுத்துருக்காரு, இப்படி தான் பல் விளக்கணும், இதை தான் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. நம்மளுடைய பழங்கால மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன? பல் துலக்க வேப்பங்குச்சி, காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் கூழ் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா நீராகாரம் கொடுப்பாங்க. இதுதான் சரியான முறை. நம் முப்பாட்டை நமக்கு சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கான். ஆனால் நாம் குழந்தைகளுக்கு சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கோமா அப்படின்னால் நாம் குழந்தைகளுக்கு சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவில்லை. இது ஒரு விதமான ஸ்லோ பாய்சன் அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் அதில் நச்சுத்தன்மைகள் இருக்குது. அந்த நச்சுத்தன்மைகளை நாம் இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு உடனே நமக்கு அப்டேட் ஆகிறதுனால உடனுக்குடன் தெரிவதனால் இந்த கூகுள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிவிப்பதனால் நம்மளால் அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியுது. ஆனால் காலங்காலமாக நம் முப்பாட்டம் சொல்லி கொடுத்த விஷயத்த வெள்ளைக்காரர்கள், சில வெளிநாட்டவர்கள், சில அயல்நாட்டு கம்பெனிகள் இங்கே நமக்கு தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்க நமக்கு முயற்சி செய்து அதில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதே இங்கே மாபெரும் உண்மையாக இருக்குது. இதை நீங்கள் எத்தனை பேர் எடுத்துப்பீங்க, சரியான புரிதல் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் நாம் குழந்தைகளுக்கு சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா அப்படின்னால் கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் தந்தையரும் நமக்கு சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் நம் மூதாதையர்கள் நமக்கு சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாளடைவில் இவைகளையெல்லாம் நாம் மறந்து வேறு விதமான கலாச்சாரத்திற்கு, அழியும் கலாச்சாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் ஆண்மை கோளாறு நிறைய பேருக்கு இங்கே வந்துடுச்சு. குழந்தையே பிறப்பதில்லை. இந்த உடை மாற்றம், இந்த புடவைங்கிறது கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த 16 கஜங்கிறது அந்த கர்ப்பப்பையை பாதுகாக்கிறதுக்காக, அந்த சுங்குங்கிறது சுங்கி சொருகிற விதம் எல்லாம் அதை பாதுகாப்பதற்காக. நாம் மூதாதையர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல.
அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களில் அவர்கள் வேண்டுமானால் அவர்களை ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் இந்த சுகாதாரம், இந்த விஷயங்களில் அவர்கள் எல்லாம் சரியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி உடை, உணவு, இந்த விஷயங்களில் நாம் வந்து நம் குழந்தைகளுக்கு சரியான வாழ்வியலை கற்றுக் கொடுத்திருக்கிறோமானா இல்லை. அவர்களுக்கு கான்வென்ட்டுக்கு போகிறான், ஒரு டையை கட்டுறோம். டைங்கிறது நமக்கு தேவையா? வெள்ளைக்காரன் குளிர் பிரதேசத்தில் அவன் வந்து அந்த குளிர் தாங்கிறதுக்காக உள்ளார ஒரு சட்டை, மேலே ஒரு கோட்டு, நிறைய உடலை மறைக்கும் அளவிற்கு அவனோட உடையெல்லாம் இருக்கும். நம்ம வந்து சீதோஷ்ணமான நிலை இது. இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து வேர்க்கிற நேரத்தில், நம்ம வெயில் இருக்கிற நேரத்தில் அதுமாரி ஆடையை உடுத்தினால் தோல்வியாதிகள் வரும். ஆனால் அதை பற்றி இங்கே இருப்பவர்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் கிடையாது, எந்த விதமான விழிப்புணர்வும் கிடையாது. அவன் சொன்னால் நம்ம செய்கிறோம். காலங்காலமாக அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான், நாங்களும் அதை செய்வோம். அவன் முட்டாளாக இருந்தால் நாங்களும் காலங்காலமாக முட்டாளாகவே இருப்போம். ஏன்னு கேள்வி கேட்குறதே கிடையாது. சாயிற பக்கம் சாயிற செம்மறி ஆடு கூட்டம் தான் இந்த மனித கூட்டம் அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். அது உண்மையாகவே இருக்குது. இங்கே ஏன்னு கேள்வியே கேட்குறதில்ல. இங்கே ஒற்றுமையின் உணர்வே இல்லை. ஒரு 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 ஸ்கூலில் ஒரு அநியாயம் பண்ணுறான்னா பேரண்ட்ஸுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணணும். ஒரு காலேஜில் அநியாயம் பண்ணுறான்னா பேரண்ட்ஸுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணணும். அவன் வந்து பயப்படுறான், தான் பிள்ளைய வந்து ஃபெயில் ஆக்கட்டும், அதை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக சந்திப்போம், சட்டப்பூர்வமாக சந்திப்போம். அந்த பயம், அவன் ஒரு மனிதன், நீங்கள் பல மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து இருந்தீங்கன்னா பல மனிதர்கள். இங்கே இப்படி தான் நிறைய விஷயங்களில் கட்டுண்டு கிடக்கிறோம். அப்படியே அடிமை கூட்டமாகவே வாழ்வதற்கு நம்மளோட வாழ்க்கை முறையை நாம் எல்லாம் அமைத்து கொண்டே வருகிறோம். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விழித்தெழுவதற்கும் விழிப்புணர்வாக நாம் வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் வகுக்கவில்லை, வகுப்பதற்கான முயற்சியும் செய்யவில்லை. அவனுங்கெல்லாம் என்ன அநியாயமோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்ம வாயை மூடிட்டு நம்ம வந்து அவனுங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த தமிழ்நாட்டோட நிதர்சனமான உண்மையாக இங்கே இருக்குது. இப்போ காலேஜில் பசங்க படிக்கிறதுக்கு கல்வி கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறான். எந்த பேங்கும் கொடுக்கறதில்ல, செக்யூரிட்டி கேட்குறான். செக்யூரிட்டி இல்லாமல் கொடுக்கணுன்றான். ஆனால் அவன் செக்யூரிட்டி கேட்குறான். கல்வி கடன் இலவசம், கல்வி கடனே கொடுக்கறது இல்லையே, அப்புறம் என்ன இங்கே வந்து நீ வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறது? கல்வி கடனே கொடுக்கல, நீங்கள் ஃப்ரீயாக லோன் வாங்கிக்கலாம். படித்தவங்க, வேலை இல்லாதவங்களாம் ஃப்ரீயாக லோன் வாங்கிக்கலாம். 1008 டாக்குமெண்ட்டு கேட்குறான். இங்கே எல்லாமே பேச்சளவில் தான் இருக்குது, செயல்முறையில் சரியாக இல்லை. அவன் வந்து சேஃபை தான் பார்க்குறான். ஒரு பேங்கு உங்களோட பணத்தை அவன் வச்சுருக்கான். உங்களோட பணத்தை உங்கள் பேங்கில் இருக்கிறதுக்கு அது குறைஞ்சதுன்னா அதுக்கு பெனால்ட்டி போடுறான். அது உங்களோட பணம் தான். அது அந்த பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சதுன்னா பெனால்ட்டி போடுறான். உன் பணத்தை அவன் பணமாக வச்சுக்கிட்டு அந்த பணத்தை குறைக்கிறதுக்கு அவன் பெனால்ட்டி போடுறான். இது ஒரு சட்டம். இதை அமுல்படுத்துறதுக்கு பல பேர், அதுக்கு ஆட்பட்டு இங்கே வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்மளை போல முட்டாள்களோட கூட்டம் காத்திருக்கு. இது எவ்வளோ அறிவீனம், எவ்வளோ ஏமாற்று, எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் நான் இப்போ பேசுகிறதெல்லாம் புரியாத ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு சில பாமரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு யாரை தேர்வு செய்யணும், என்ன பண்ணணும், என்ன போகணும் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தேவையெல்லாம் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. சாப்பாடு எவ்வளோ காசாக கொடுக்கணும், ஸ்கூலில் சேர்க்குன்னா எவ்வளோ என்ன அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு பாமரர்கள் இருப்பாங்க.
அவர்களை நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இந்த புரிந்த படித்த ஒரு மனிதர்கள் கூட்டம் ஒன்று இருக்குது. ஒரு 40% பேர் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு 30% பேர் இருக்காங்க. இவர்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஒன்றா கூடலை? இவர்கள் ஏன் ஒரு கட்டமைப்பை உருவாக்கவில்லை? இதையெல்லாம் யார் கேட்பது? இதையெல்லாம் எப்படி போகும்? இது நமக்கான நியாயம் எங்கு கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இதற்கான தீர்வு ஒற்றுமை தான். இதுக்கடுத்தாலும் நான் ஏன் இந்த ஒற்றுமை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேனால், இதுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னா ஒற்றுமை உணர்வால் தான் முடியும். இந்த அரசியல் அமைப்பு, இந்த சமுதாயம், இது எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏமாற்றி பிழைக்கிற விதமாகவே இந்த கட்டமைப்புலாம் இங்கே இருக்குது. ஒரு பேங்க்காரன் ஒரு முதலீடை போட்டு நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் முதலீடாக மாற்றி நம்ம பணத்தை எடுத்து நமக்கே கடன் கொடுக்குறான், அதுக்கு வட்டி வாங்குகிறான். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொள்ளையடிக்கிற சில பேங்கர்ஸ்லாம் இருக்கானுங்க, இந்த தனியார் நிறுவனம்லாம் இருக்குது, இந்த ஏழை மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்குறவன், பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் பணத்தை ஏமாற்றிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறான்னு வச்சுங்க. பெரிய பெரிய பணக்காரர்களுடைய அந்த கடன்கள்லாம் தள்ளுபடி ஆகிருக்கு. வாரா கடன் தள்ளுபடி பண்ணணுமா? இப்போ இந்த ஏழை வாங்கின கல்வி கடன்லாம் என்ன செய்யுது? கடனே கொடுக்கல, இவன் கொடுத்தா தானே தள்ளுபடி பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரியாக்க வேண்டும், சரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரணும். அப்படின்னால் இங்கே நம்ம சீர்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறையா. இப்படி இந்த சமுதாயத்தோட பிரச்சனைகளும் இந்த மனிதர்களோட பிரச்சனைகளும் பலவிதத்திலும் இருக்குது. பலவிதமான சிக்குண்டு இந்த மனித கூட்டம் கிடக்குது. இந்த சமுதாய சிக்கல்களுக்கெல்லாம் யார் இங்கே மணி கட்டுவது என்பது இங்கே தெரியாத புரியாத புதிராக இருக்குது. இங்கே இதை மாதிரி நம்மை போல சிந்திப்பவர்கள், நம்மை போல ஆர்வமுள்ளவர்கள் இங்கே ஒரு கூட்டாக சேர வேண்டும். அவர்கள் தலைமையில் நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கணும். இப்போ சித்தர்களும் மகான்களும் ஒரு வகையான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆன்மீகம் சார்ந்தே அவர்களுடைய எல்லா பாடல்களும் எல்லா பதிவுகளும் இருக்கும். எல்லா விஷயங்களும் ஆன்மீகத்தை சார்ந்தே இருக்கும், மனிதர்களை சார்ந்தே இருக்கும். மனிதனோட உணவு, மருத்துவம், ஜோதிடம் இதை சார்ந்தே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த சீர்திருத்தத்தையும் இந்த பாடல்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் செயல்முறைப்படுத்துவதில் அவர்கள் செயல்முறையை படுத்துவதை அவங்க கவனம் செலுத்தலை. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் என்பது ஒரு வகையான பாதை. ஆன்மீகம் சாராத சில பேர் இருக்காங்க, அவர்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும். இது 2 பிரிவாக சிவானந்த பரமஹம்சர் பிரிச்சிருப்பார். சித்த வித்தை பெற்றவர்கள், சித்த வித்தை பெற்றும் அதை கடைபிடிக்காதவர்கள் அப்படின்னு 2 வகை பிரிச்சிருப்பார். அதே போல் நம்ம ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பிரிவையும், ஆன்மீகம் சாராமல் நான் ஒழுக்கமாக எளிமையாக வாழ்கிறேன், என் வாழ்க்கை முறையை சீர்படுத்த வேண்டும் என்ற நபர்களை தனியாக பிரித்து இவர்களுக்கு ஒரு கட்டமைப்பும் நாம் உருவாக்கணும். இதை செயல்முறைப்படுத்தணும். ஏனென்றால் இங்கே ஒரு நல்ல குருநாதர் கிடைப்பதில் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. நல்ல மனிதர், நல்ல குருநாதர் அப்புறம் வரலாம், நல்ல மனிதர் கிடைப்பதில் இங்கே மிகப்பெரிய சிக்கல் இருக்குது.
நல்ல மனிதர் இருக்கிறார்களா அப்படின்னா இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் அங்கும் இங்கும் ஏதோ மூலையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இல்லாமலாம் இல்லை. அவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் செய்வதற்கு நல்ல மனிதர்கள் கூட்டமும் பெரிய பொருளாதாரமும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நம்மை பொறுத்தவரையிலும் நாம் வழிவகை செய்வோம். ஆனால் இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கான ஆட்களும் தேவை, அதற்கான வழிமுறைகளும் செய்து வைத்திருக்கிறோம். நமக்கு பிறகும் இதை வழிநடத்துவதற்கான ஒரு சில பேரை உருவாக்கியிருக்கோம், அவர்கள் வழி நடத்துவார்கள். இப்படி இந்த வயதானவர்களுக்கு எப்படி ஆசை என்பது பொதுவானதோ, அதே போல் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாம் சரியான வாழ்க்கை முறையை அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படின்னால் சொல்லி கொடுக்கவில்லை என்பதே இங்கே உண்மையாக இருக்குது. இப்போ வெளிநாட்டில் என்ன பண்ணுறான், ஒரு பொம்மை இருக்குது அப்படின்னால் அவனோட கல்வி முறை அப்படிங்கிறது வேறு மாதிரியான கல்வி முறைகள்லாம் அவன்கிட்ட இருக்குது. அவன் ஒரு யானை பொம்மை இருக்குன்னா அது யானை பொம்மையா, இல்லாட்டி உயிரோட ஒரு யானை இருக்குன்னா இது உயிரோடு இருக்கிற யானை, இப்படி தனியாக இப்படி பிரித்து 2 பிரிவாக பார்க்குறான் இல்லையா? அதை மாதிரி நம்ம பார்க்கணும். பொய்யை தனியாகவும், பொம்மையாக இருக்கிறது பொய், ஒரிஜினலாக இருக்கிறத உண்மை. இப்படி உண்மையாகவும் பொய்யாக இருப்பதை பொய்யை பொய்யாகவும் உண்மையை உண்மையாகவும் பார்ப்பதற்கு இந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இப்போ இந்த ஆன்மீகம் சார்ந்தே எடுத்துங்களேன். இந்த ஆன்மீகம் சார்ந்தே ஒரு நபர் இப்போ நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனது தாய் தந்தையர்கள் எனக்கு மறைமுகமாக சொன்ன விஷயம் எது அப்படின்னால், இந்த கடவுள்கள் என்பது இந்த சிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை எனக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு சின்ன வயசில். அப்போ அவருக்கு அறிவு இல்லையா அப்படின்னால், அறிவு இருந்து தான் அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் தெளிவான அறிவு இல்லை. யாருக்கு? எங்கள் அப்பாவுக்கு. அந்த பகுத்து பார்க்கிற அந்த சித்தர்களுக்கு இணையான அறிவு, ஒரு நுட்பம், ஒரு புரிதல், ஒரு உண்மையை பகுத்து பார்க்குற விதம் யாருக்கு இல்லை அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு இல்லை. இப்போ எனது தந்தையர் எனக்கு அதை மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள், கடவுள் விஷயத்தில் எனக்கு அவர் சொல்லி கொடுக்கல. இந்த சமுதாயமும் எனக்கு சொல்லி கொடுக்கல. இந்த சமுதாயமும் இந்த அறிவின கூட்டத்திற்கு இணையாகவே எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. எங்கள் அப்பாவும் இந்த அறிவின கூட்டத்தில் ஒருவராகவே எனக்கு போதித்தார். அப்போ நான் என் குழந்தைகளுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ பலவிதமான ஆய்வுகளை செய்து பலவிதமான நூல்களின் வாயிலாகவும் இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பதிவிடுறேன். ஏன்னா இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நிறைய ஆய்வுகள், நிறைய மதங்கள் என்ன சொல்கிறது எல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம யார் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு முழுமையாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இது மிகப்பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்களை ஒத்துக்கொண்டு இவ்வளோ ஒரு ஒரு எல்லோரையும் சமாதானப்படுத்தும் அளவிற்கு இந்த கடவுள் யாருன்ற சப்ஜெக்டுக்குள்ளார நிறைய பேர் போக விரும்பவே மாட்டாங்க. நம்ம அதில் போக விரும்பி இருக்கோம். அது யாருன்னு நம்ம தெளிவாக சொல்வதற்கான முயற்சிகளை செஞ்சுருக்கோம், செயல்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, கடவுள்னு யாருன்னு தெரியாமல் அவர் நீங்கள் எப்படி அடைய முடியும்? அவரை எப்படி நீங்கள் உணர முடியும்? அவரை பற்றி எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்? கடவுள் யாருன்னே தெரியாது, அப்புறம் அவர் தன்மையை எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியும்?
அப்போ போலித்தனமான கடவுளை பற்றி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த விஷயங்கள், இந்த கடவுளை பற்றிய ஆய்வுகள், உண்மைகள் இதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கோமா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கனால், நம்ம சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்களே இதை உண்மையாக நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர முடியும். சில பேர் நீங்களே புரிஞ்சுக்கலன்னா நம் குழந்தைகளை நாம் சரியான ஒரு வழியை நம்ம சொல்லித்தர இயலாது. அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம், ஒரு குருகுல ஸ்கூலு. நீங்கள் இதை மாதிரி ஆர்வமுள்ள பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளை கொண்டு நம்மள்ட்ட அழகாக ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னால், அந்த குழந்தைகளை மிக தெளிவான அறிவோடு மிக மிக திறமை படைத்த ஒரு மனிதனாக, ஒரு மாமனிதனாக மாற்றி உங்களிடம் ஒப்படைத்து விடுவோம். அந்த குழந்தை இளைஞனாகி அவர் உங்களை திருத்துவார். அப்பா நீ செய்ததெல்லாம் தப்புப்பா, இது உண்மைக்கு புறம்பானது, இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தை பெற்றோர்களை திருத்தும், இந்த சமுதாயத்தை திருத்தும். இப்படி தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.